எல்லா பேஷண்ட்ஸ்க்கே நார்மல் பண்ண முடியும், அது பாசிபிள் இருக்காது. இப்போ 100 பேஷண்ட் இருந்தா சம் பேஷண்ட்ஸ்க்கே சிசேரியன்ஸ் தேவைப்படும். சிசேரியன் நீங்களா வந்துட்டு பிரெக்னன்சி விமனுக்கு எந்த டைம்ல சஜஸ்ட் பண்றீங்க? அதாவது அவங்க கிட்ட என்ன லேக் ஆகுறனால நீங்களா வந்துட்டு இல்ல சிசேரியன் தான் பண்ணணும்னு எதனால அட்வைஸ் பண்றீங்க மேம்? ஸோ சில நேரம் சிசேரியன் பண்ணி தானே ஆகணும். எல்லா பேஷண்ட்ஸ்க்கே நார்மல் பண்ண முடியும், அது பாசிபிள் இருக்காது. சில டைம் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ஹைட் கம்மி இருக்கிற பேஷண்ட்க்கு அவங்களோட ஹிப் போனில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இருக்கும். ஸோ பேபிக்கு கீழே இறங்குறது ஸ்பேஸ் கம்மி இருக்கிறனாலும் சில டைம் சிசேரியன்ஸ் தேவைப்படலாம். அடுத்த இண்டிகேஷன் நஞ்சு கொடி, இல்லைனா பிளாசண்டா ரொம்ப கீழே இறங்கியிருக்கேன், அப்படி இருந்தாலும் சிசேரியன் தேவைப்படும். பிகாஸ் அந்த டைம் பேபிக்கும் மதருக்கும் ரொம்ப பிளட் லாஸ் இருக்க சான்ஸ் இருக்கும் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது. மூணாவது இண்டிகேஷன், இப்போ கால் கீழே இருக்க, பேபியோட கால் கீழே இருக்கு, இல்லைனா ஷோல்டர் ப்ரெசன்டேஷன் இருந்தால் நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது. பிகாஸ் பேபியோட ஷோல்டர்ஸ் இல்லைனா கால் கீழே வந்துடும், பட் ஹெட் வர முடியாது. ஸோ பேபி வில் கெட் ஸ்டக் டியூரிங் தி நார்மல் டெலிவரி. அதுக்கான நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது.